ஆஸ் அ கப்பல் நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபினான்ஷியலி பிளான் பண்ணாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு இயருக்கு உண்டான என்டையர் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி அப்படின்றத ரஃபாக பார்க்கலாம். ஜனவரி டு டிசம்பர் எழுதிக்கோங்க. உங்களோட ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே, ஈவெண்ட்ஸ், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மந்த்ஸ் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் டேக்ஸ், ஏப்ரல் அண்ட் மே ஸ்கூல் ஃபீஸ், ஹாலிடேஸுக்கு, தை மாதம் அண்ட் வைகாசியில் நிறைய முகூர்த்தம் இருக்கிறனால ஃபங்க்ஷன்ஸ் அந்த டைமில் நடக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இது போக எந்த மந்த் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஹெல்த் செக்அப், இன்சூரன்ஸ் ரினியூவல், வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்கும் தனித்தனி ஃப்ளெக்சிபிள் ஆர்டியாவோ இல்லை ஏதாவது பாக்கெட்ஸ் அந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸில் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் இருக்கிறத விட வெளியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. கமிட்மெண்ட் ஆர்டியாக இருக்கிறனால கட்டாயமாக அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா செலவு நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. பை.